away. Are you able to see the screen, all of you, please? Yes, sir. Yes, Yeah. sir. Okay, welcome to this physics quiz program. So the first question is, I'll make it big. True or false? Distance is a scalar quantity and displacement is a vector quantity. True, sir. Are you sure? Yes, sir. So what is the difference between distance and displacement? Actual path that a person travel is called distance, sir. Shortest distance is called displacement, sir. Is it the right definition, Samrita? Yes, sir. இல்லை இல்லை அதில் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். கேன் யூ ஃபைண்ட் அவுட் வாட் இஸ் இட்? யூ கோ பேக் டு த டெஃபினிஷன் ஒன்ஸ் அகெயின், திங்க் பண்ணி பாருங்கள். ஆக்சுவல் பாத் ட்ராவல்ட் இஸ் த டிஸ்டன்ஸ் ட்ராவல்ட். ஐ ஃபுல்லி அக்ரி வித் யூ. ஆஸ் ஃபார் அஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் கன்சர்ன்ட் இஸ் த ஷார்ட்டஸ்ட் பாத் அப்படின்னு சொல்கிறாரு. கரெக்டு தான் நினைக்கிறேன். பட் ஆனால் அந்த புக்கில் கொடுத்த டெஃபினிஷனில் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிற மாதிரி இருக்குது. வாட் இஸ் தட்? It is actually the distance between the starting point and the ending point. Correct? Sir, distance between one point to another point, sir. Ama. That is called displacement. Displacement is the direct length between any 2 points when measured along the minimum path, sir. Between them. So the distance between the starting point, one point to another point is called displacement. The total distance traveled is called distance. Total path travel is distance. Distance is a scalar quantity. Displacement is a vector quantity. Very good. So that is the first question. Easy questions. I made it as easy because உங்களுக்கு ஒரு comfort வரக்காக. Next, true or false? The centripetal acceleration is always directed away from the center of the circle. The centripetal False, sir. Is it false? Yeah, can you give the explanation, madam? Sir, centrifugal force sir. Away. Yeah, centripetal force is always towards the center. So centripetal acceleration is always directed towards the center. Away from the center கிடையாது. The one which goes away from the center is called centrifugal force or centrifugal acceleration. Okay, very good. So second also I think we are very comfortable. The third question, in a projectile motion, 1 minute, for which the acceleration is uniform, the path traced by the particle is in the shape of hyperbola. அப்படின்னு சொல்கிறாங்க. In the projectile motion, for which acceleration is uniform, the path traced by the particle is in the shape of hyperbola. ஹைப்பர்போலான்னு எப்படி தெரியுமா, என்ன எப்படி இருக்குன்னு தெரியுமான்னு பாருங்கள். இது எந்த பார்ட் ட்ரூன்னு கேட்குறாங்கன்னு எனக்கு தெரியல. ஐ திங்க் ஃபால்ஸா? ஏன் ஃபால்ஸு? சார் அது பாராபோலா வரும். பேரபோலா, கரெக்ட். பேரபோலாவுக்கு ஹைப்பர்போலாவுக்கு என்ன வித்தியாசம் சொல்லுங்க பார்க்கலாம். பெரபோலாவுக்கும் ஹைப்பர்போலாவுக்கும் என்ன வித்தியாசம்? எங்கள் பையன் உங்களை மாதிரி 11th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது தே ஹவ் டேக்கன் திஸ் சப்ஜெக்ட். ஐ திங்க் இந்த மோஷன் அதெல்லாம் பெரபோலா ஹைப்பர்போலா வாத்தியார் கேட்டிருக்கார். ஹைப்பர்போலா என்னென்னா பெரபோலா என்னடான்னு கேட்டிருக்கார். ஹைப்பர்போலா எங்கள் அம்மாவை பின்னாடி திருப்ப வச்சு ஒரு டிராயிங் போட்டால் அந்த பட்டெக்ஸ் ஹைப்பர்போலா மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஹலோ, புரியுதா? எஸ் சார். இப்போ ஒரு லேடியோட டிராயிங், லேடியோ ஜென்ஸோ எல்லாம் ஒன்று தான், அவன் அப்படி சொன்னது. ஒரு டிராயிங் போட்டால் ரெண்டு இப்படி ஒரு கருவு அப்படி ஒரு கருவு அப்படி போட்டால் அது டிராயிங் போட்டால் அது ஹைப்பர்போலா மாதிரி இருக்குது சார் அப்படின்னு சொன்னேன். அவர் ஒரே சிரின்னு சிரித்தார். இன்ஃபேக்ட் நான் அவரை நெக்ஸ்ட்டு ஒரு 10 டேஸ்க்கு அப்புறம் ஏதோ பார்க்க போயிரும்போது சொன்னார், உங்கள் பையன் இப்படியெல்லாம் புரிஞ்சுக்கிறான் பாருங்கள் அப்படின்னார். எனக்கே அப்போ தான் தெரியும் இந்த மாதிரியெல்லாம் புரிஞ்சுக்கிறான் அப்படின்னு. ஸோ த பெரபோலா இஸ் த ரைட் ஆன்சர். பெரபோலான்னு வரணும். பெரபோலாங்கிற இது நீங்க பார்த்திருப்பீங்க. என்ன பெரபோலானா ஒரே சைடே ஃபோக்கஸ் பண்ணும் சார். ஆமா, யூ மாதிரி ஒரே சைடுல ஃபோக்கஸ் பண்ணும், டைரக்ஷன் ஒன்லி காட்டும் சார். ஆனா ஹைப்பர்போலா டூ ஃபோக்கஸ் பண்ணும், 2 டைரக்ஷன் காட்டும் சார். ஆமா, 2 கர்வ் இருக்கும், ரெண்டுமே டிஃபரண்ட் டைரக்ஷன் காட்டும். கரெக்ட். இப்போ பெரபோலாவுக்கு என்ன ஈக்குவேஷன்?
y equal to quadratic equation, sir. இல்லை பெரபோலாவுக்கு என்ன equation y equal to சொல்லுங்க பார்க்கலாம். படிச்சிங்களா இது இல்லை இன்னும் படிக்கலையா? No, sir. வச்சிருக்கோம் சார். I think you will be studying in 12th standard or something. I think y equal to 4ax அப்படின்னு சொல்லுவாங்க பெரபோலாவுக்கு. ஹைப்பர்போலாவுக்கு எனக்கு தெரிலம்மா, அது 2 ஈக்குவேஷன் வருமே என்னமோ எனக்கு தெரில, சும்மா எனக்கு ஞாபகம் இருந்து வச்சு சொல்கிறேன். ஓகே, கோ டு நெக்ஸ்ட் கொஸ்டின். ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? Both Newton's first and second laws are valid only in inertial frames. Both Newton's first and second laws are valid only in inertial frames. Inertial objects ன்னு வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். I think that would be the right thing to say. ஒரு இனர்ஷியா உள்ள ஆப்ஜெக்டில் தான் நியூட்டனோட ஃபர்ஸ்ட் லாவும் செகண்ட் லாவும் அப்ளை ஆகுன்றாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம் நான் புரிஞ்சுக்கிறேன்னா, நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் லா ஆர் நாட் அப்ளிகபிள் டு கேஸஸ். அப்படியா? அதுக்கு இனர்ஷியா இல்லை கேஸஸ்க்கு. நியூட்டன் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் லா எதுக்கு அப்ளை ஆகும்? சாலிடுக்கு தான் அப்ளை ஆகும் இல்லையா? ஒரு ஃபிசிக்கல் மேட்டர். அதனால தான் அதை மேட்டர் அல்லது ஆப்ஜெக்ட் பாடின்னு சொல்லுவாங்க. Body, object, that is the word used in the motion. Are you able to hear me? Yes, sir. Yeah. So, both Newton's first and second laws are valid only in inertial frames is true. ஓகே, இதெல்லாம் தான் நீங்கள் சட்டில் ஒரு டிஃப்ரென்ஸு. அதே நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஆப்ஜெக்ட்டு, பாடி, மேட்டர்னு படிக்கிறோம். வேறாஸ் இப்போ பெர்னோலிஸ் தியரமோ வேறு ஏதோ தியரமோ படிச்சிங்கன்னா அங்கே வேறு மாதிரி ஃப்ளூயிடு வேறு ஏதோ டேர்ம்ஸ் படிப்போம். ஸோ தட் யூ ஹவ் டு நோ, யூ ஹவ் டிஸ்டிங்விஷ். இதெல்லாம் உங்கள் புக்கில் இருக்குது. நான் ஒரு 20 மினிட்ஸில் எடுத்தேன், எங்கேருந்து எடுப்பேன்? உங்கள் புக்கிலேருந்து எடுக்க முடியும். ஸோ லெட்ஸ் கோ டு த நெக்ஸ்ட் ஃப்ரேம். ஸோ ட்ரூ ஆர் ஃபால்ஸ், இதுவும் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் தான். இன்டர்னல் ஃபோர்ஸஸ் ஆக்டிங் இன் த சிஸ்டம் கேன் சேஞ்ச் த டோட்டல் மொமெண்டம் ஆஃப் த சிஸ்டம். Internal forces acting in the system can change the total momentum of the system. There are 2 types of forces for any body. One the internal force, that is the force between the molecules. External force is the force applied from outside. So internal forces acting in the system can change the total momentum of the body. Is it true or false? False, sir. False, sir. False. ஏன் false? False என்பது கரெக்டான விட. ஏன் false? Sir, internal focus cannot change the total momentum of a system. Focus நல்லா பாருங்க. Forces. Internal force னா the force between the molecules. அது இன்டர்னலாக எப்பவுமே நடந்துகிட்டே தான் இருக்கும். ஆனால் அது வந்து அந்த மொமெண்டத்தை அது நகர்த்துமா அந்த பொருளை? மொமெண்டம் பண்ண m into v, மாஸ் அண்ட் வெலாசிட்டி வேணும் இல்லையா? வெலாசிட்டி கொடுக்குமா? கொடுக்காது. ஒன்லி தி எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வில் கிவ் அ velocity or speed or whatever. Yes or no? Santana, புரியுதா? Yes, sir. So there are 2 different forces you have to find out. All the time we talk about external forces எங்க? இந்த நியூட்டன் லாஸ்ல, மோஷன்ல. ஆனால் அதே கெமிஸ்ட்ரியில் போய் அட்டாமிக் லெவலில் போகும்போது என்ன பேசுகிறோம்? அங்கே மோஸ்ட்லி we talk of internal forces. Between the molecules there will be some forces. அதுக்கு நிறைய என்னென்னமோ பாண்டுன்னு சொல்கிறாங்க. என்னென்ன பாண்டு சொல்லுங்க பார்க்கலாம். Ionic bond and covalent bond. அயானிக் பாண்ட், கோவலண்ட் பாண்ட், அந்த பாண்ட் இந்த பாண்ட் எதோ சொல்கிறாங்க. அதெல்லாம் அங்கே வந்துடுது. ஸோ நீங்கள் அந்த கெமிஸ்ட்ரியும் ஃபிசிக்ஸையும் கொஞ்சம் அந்த மேக்ரோ லெவலில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த எக்ஸாமே ஃபியரே வராது. தேர் வில் நாட் பி எனி ஃபியர் அப்படின்னு எனக்கு ஒரு தோணுது. நீங்கள் படிக்கும்போது சந்தானா எல்லாருமே சொல்கிறது இதை யூ ரிலேட் டு கெமிஸ்ட்ரி ஆல்சோ ஆர் சம்திங் எல்ஸ் அவுட் சைடு மேத்ஸ் ஏதோ ரிலேட் பண்ணி தென் யூ ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் த சப்ஜெக்ட். தென் யூ வில் ஃபைண்ட் இட் மச் ஈஸியர். Okay, go to question number 6. So the question is, whenever a force acts on the body for a very short time, it is difficult to calculate the force. ஒரு ஃபோர்ஸ் வந்து ஒரு பாடியில் ஆக்ட் பண்ணுது, ஒரு ரொம்ப கம்மியான டைமில் ஆக்ட் பண்ணால் அந்த ஃபோர்ஸை கால்குலேட் பண்ண முடியாதுன்றாங்க. அதுக்கு பேரே ஃபோர்ஸ் கிடையாது, அதுக்கு வேற ஒரு பேர் கொடுத்துருப்பாங்க. என்னது? when something, a force was applied on a body for a very very short time, then it is not called as a force, it is called as something else. அதுக்கு என்ன சொல்கிறாங்க?
அதுக்கு பேர் இம்பல்ஸ்ன்னு பேர். அதனால் அது ஏன்னா அந்த இம்பல்ஸ் தான், இம்பல்ஸ் இஸ் ஈக்குவல் டு வாட்? இம்பல்ஸ் ஈக்குவல் ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ் அப்படின்னு படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இட் இஸ் கால்ட் இம்பல்ஸ். இட் இஸ் நாட் கால்ட் அஸ் அ ஃபோர்ஸ் பிகாஸ் ஃபோர்ஸை மெஷர் பண்ணுறதுக்கு இட் ஹேஸ் டு ஆக்ட் ஆன் த பாடி ஃபார் சம் டைம். பட் இது வெரி ஷார்ட் டைமாக இருந்தால் தென் யூ கேன் calculate what is called an impulse. I think for force into time, not distance. Force into time. Oh, distance சொல்லிட்டேனா? Sorry. Force into time is equal to impulse. ஒரு fraction of secondல அது வந்து பட்டுட்டு போயிடும். That is called impulse. It is not called as force because அங்கே ஃபோர்ஸை கரெக்டாக மெஷர் பண்ண முடியாது. Force has to apply on the body for a while. Then only that can be called as a force. இந்த மாதிரி subtle differences you need to understand. ஹலோ நித்யஸ்ரீ, படித்தா மட்டும் பத்தாது, அப்புறம் மார்க் வரலன்னு அழுகக்கூடாது, சரியா? நித்யஸ்ரீ இல்லையா சார்? அப்புறம் எனக்கு மார்க் வரல, நல்லா தான் சார் எழுதுனேன், ஆனால் மார்க்கே வரல சார் அப்படின்னு வராது. இந்த மாதிரி புரிஞ்சு எழுதுனா தான் வரும். யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் எவர் யூ ஸ்டடி. அப்போ தான் அது வந்து உங்களுக்கு அந்த 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 பேப்பர் அந்த சப்ஜெக்ட் மேலேயே ஒரு லவ் வரும். You should love your subject because you will love your subject only when you love that, when you understand this thing and when you love your teacher. அப்போ தான் அந்த லவ் மேலே சப்ஜெக்ட் மேலேயே லவ் வரும். உங்கள் டீச்சர் மேலே உங்களுக்கு கோபம் இருந்தால் அந்த சப்ஜெக்ட் மேலேயும் கோபம் தான் வரும். ஓகே, கோ டு நெக்ஸ்ட் கொஸ்டின். நித்யஸ்ரீ படிக்க பார்க்கலாம். Rolling friction is much smaller than static and kinetic friction. Rolling friction is much smaller than the static and kinetic friction அப்படிங்கிறாங்க. இப்போ இது இப்படி புரிஞ்சுக்குங்க. ரோலிங்கில் ஸ்பீடு வச்சுங்க. ரோலிங் ஸ்பீடு ஃபாஸ்ட்டாக இருக்குமா மற்றதை விட அப்படின்னு பாருங்க. ரோல் பண்ணும்போது ஃபாஸ்ட்டாக போவீங்களா? எஸ் சார். அப்போ ஃப்ரிக்ஷன் எப்படி கம்மியாக இருக்குமா அதிகமாக இருக்குமா? கம்மியா இருக்கு சார். கம்மியாக இருக்கும். அப்போ ரோலிங் ஃப்ரிக்ஷன் மச் ஸ்மாலர் தேன் ஸ்டாட்டிக் அண்ட் கைனடிக் ஃப்ரிக்ஷன். புரிஞ்சுதா எல்லாருமே? குழந்தைகளா? எஸ் சார். ஆமாம், யூ ஹாவ் டு இந்த மாதிரி கொஞ்சம் நீங்கள் புரிஞ்சு பண்ணுங்க. எனக்கு இந்த கேள்வியெல்லாம் எடுத்து கட் பண்ணி போடும்போதே எனக்கு தோண விஷயங்கள் தான் நான் இப்போ ஷேர் பண்ணுறேன். See, you know very well I am not a physics teacher or something, but I have learnt physics like you. Okay, go to question number 8. Santana, you can read the question. Sir, when the moon orbits the earth, it experiences Earth's gravitational force as a centrifugal force. Centrifugal force. When moon orbits the earth, moon வந்து எர்த்தை சுற்றிட்டு இருக்குன்னு தெரியும். It experiences earth gravitational force as centrifugal force. True or false? சென்ட்ரிஃபியூகல் படிச்சிருக்கீங்களா? இது இல்லை நான் படிக்காது சொல்லிட்டேன். நோ சார். ஆமாம், அவர் படிச்சிருக்க மாட்டார். 11th படித்தவங்க படிச்சிருப்பாங்க. ஸோ இட் இஸ் ஃபால்ஸ் பிகாஸ் வென் த மூன் ஆர்பிட்ஸ் த எர்த் இட் எக்ஸ்பீரியன்ஸ் எர்த்ஸ் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆஸ் சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ். எர்த்து வந்து நடுவால் இழுத்து அது இழுத்துட்டு இருக்குது. சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ் அதுதான் அது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுது. இட் இஸ் நாட் சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ். இன்ஃபேக்ட் ஃபார் ஆஸ் அ மேட்டர் ஆஃப் ஃபேக்ட் யூ ஷுட் நோ, உலகத்தில் நிறைய ஃபோர்ஸ் வந்து சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸாக தான் இருக்கும். சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் ஒரு சில ஃபோர்ஸ் தான் சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸாக இருக்கும். ஸோ பை அண்ட் லார்ஜ் ஒரு சப்போஸ் ஒரு 100 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதில் 98, 99 வில் பி சென்ட்ரிபீட்டல், ஒன்லி 1 or 2 வில் பி சென்ட்ரிஃபியூகல். திஸ் ஒரு ஜென்ரல் ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக வச்சுக்கோங்க. ஓகே, சம்ரிதா அவங்க பேர் என்ன? சமிதா. புரியுதா? இதெல்லாம் இந்த மாதிரி நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு இந்த குண்டக்க மண்டக்க. ஆக்சுவலாக இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே எங்கே இருக்குது தெரியுமா? உங்கள் புக்கில் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ன்னு ஒன்று கடைசியாக ஒன்று கொடுத்துருக்கான் உங்கள் புக்கில். அதாவது நான் சொல்கிறது ஸ்டேட் போர்டு புக்கில் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்குன்னு ஒரு சில கேள்வியெல்லாம் கூட அதுலேருந்து எடுத்த கேள்விக்கு தான் நான் ஒன்று. அப்போ காம்படிட்டிவ்னா ஏதோ ஒரு இடத்துல காம்படிட்டிவ் எக்ஸாம் வந்த கேள்வியாக தான் இருக்கும். கொஸ்டின் நம்பர் 9. சமிதா, யூ கேன் ரீட் இட். எஸ் சார். The total linear momentum of the system is always conserved for the elastic collision and not for inelastic collisions. The total linear momentum of the system is always conserved for the elastic collision and not for inelastic collisions.
இது ட்ரூவா ஃபால்ஸா அப்படின்னு கேட்குறாங்க. இதெல்லாம் படிச்சிருக்கீங்க, எலாஸ்டிசிட்டி எல்லாம் படிச்சிங்களே, இப்போ ரீசெண்டாக நீங்கள் படித்த மாதிரி எனக்கு ஞாபகம். நான் கூட True, sir. நோ, இட் இஸ் ஃபால்ஸ். இட் இஸ் கன்சர்வ்ட் ஃபார் போத் எலாஸ்டிக் அண்ட் இன்எலாஸ்டிக் கொலிஷன்ஸ். ரெண்டுக்குமே லீனியர் மொமெண்டம் கன்சர்வேஷன் அப்படின்னு ஒரு கான்செப்ட். கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம் ஆர் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம். மொமெண்டம் இஸ் ஈக்குவல் டு வி நோ இஸ் மாஸ் இன்டு வெலாசிட்டி. அதை வந்து கன்சர்வ் பண்ணுறது தான் அந்த 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 ஆப்ஜெக்ட் ட்ரை பண்ணும், வெதர் இட் இஸ் எலாஸ்டிக் ஆர் இன்எலாஸ்டிக். ஸோ the total linear momentum of the system is always conserved for both elastic and inelastic. Very good. பாராட்டுக்கள். யார் சொன்னாங்களோ அவங்களுக்கு பாராட்டுக்கள். அடுத்தது இது வந்து நம்ம சந்தானா தான் ஆன்சர் சொல்ல போகிறாரு. கிவ் த மீனிங் ஆஃப் அப்படின்னு 2 சொல்லியிருக்கோம். சந்தானா, கேன் யூ ஆன்சர்? ரிஜிட் பாடி, ரெகுலர் ஷேப்டு பாடி என்ன அர்த்தம்? Like a solid. நீங்கள் எக்ஸாம்பிள் சொல்கிறீங்க, கொஞ்சம் அதில் மீனிங் சொல்லாமல் டெஃபினிஷன் சொல்லாமா? ரெண்டுமே சாலிட் தான். ரெகுலர் ஷேப்டு பாடியும் ரிஜிட் பாடியும் ரெண்டுமே Can't change their shapes, sir. It can't change their shape. It can't change their shape. No, we are not going to apply any force or something. ஒரு ரிஜிட் பாடி, இப்போ நான் ஒன்று கேட்குறேன், இப்போ நம்ம அவர் பேர் என்ன, சந்தானா ரிஜிட் பாடியா ரெகுலர் ஷேப்டு பாடியா? Regular shaped body, sir. பாடி ரிஜிட் பாடி கூட இல்லையா? ஒரு ரிஜிட் பாடி தான் ரெகுலர் ஷேப்டு பாடியே இருக்க முடியும், கரெக்ட்? ஆனால் ரிஜிட் பாடிக்கு ரெகுலர் ஷேப்டு பாடிக்கு என்ன வித்தியாசம்? என்னென்னா சந்தானா மே நாட் பி ரெகுலர் ஷேப்டு பாடி, ஆனால் ஒரு பாக்ஸ், ஒரு கியூப் வந்து ஒரு ரெகுலர் ஷேப்டு பாடின்னு சொல்லலாமா? Yes, sir. ஆனால் ஒரு மனிதனோ இல்லை வேறு ஏதோ ஒரு கல்லை வந்து ரெகுலர் ஷேப்டு பாடின்னு சொல்ல முடியாது. ஒவ்வொரு கல்லும் ஒவ்வொரு வேறு மாதிரி. இட்ஸ் ரிஜிட் பாடி. போத் ஆர் ரிஜிட் பாடி. A stone is not a regular shaped body, whereas that cube is a regular shaped body. ஸோ இந்த ரெண்டுக்குள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு கொஞ்சம் நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்க்கணும். இப்போ வேறாவது ட்ரை பண்ணுறீங்களா? இப்போ நான் கொஞ்சம் க்ளூ கொடுத்துட்டேன். நித்யஸ்ரீயோ வேறு யாரோ ஸ்வேதாவோ யாரோ ட்ரை பண்ணுங்க. ஓகே, அதான் நீங்கள் இன்னும் கொஞ்சம் உள்ளே பூந்து படிங்கன்னு சொல்கிறதுக்காக இதெல்லாம் நான் சொன்னேன். என்னென்னா ரிஜிட் பாடினா தட் இஸ் சாலிட். ரிஜிட் பாடி மீன்ஸ் சாலிட் பாடி, மேட்டர் எல்லாம். அதான் ரிஜிட் பாடி இஸ் the internal molecules, the internal particles, the distance between the two internal particles will remain same. Suppose there are hello சார் சொல்லட்டுமா சார்? சொல்லுங்க சார். ரிஜிட் பாடி வந்து சாலிட் ஃபார்ம்ல இருக்கும், அது வந்து ஷேப் மாறாது சார். திரும்ப அது ஒரே ஷேப்ல தான் சார் எப்பவுமே இருக்கும். அப்போ ரெகுலர் ஷேப் பாடி அது மாறுமா? இல்ல சார், அது மாறாது சார். அதுவும் சாலிடா இருக்கும். பட் ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? நான் வந்து ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் சார்? ஆனா இது பெர்ஃபெக்ட்டா ரிஜிடா இருக்காது சார், மாறிடும் சார். இது ரெண்டுமே ரிஜிட் தான், ரெண்டுமே இல்ல ஐ திங்க் கன்ஃபியூஸ் ஆயிக்காதீங்க. ரெண்டுமே ரிஜிட் தான், ரெண்டுமே சாலிட் தான், ரெண்டுமே இட்ஸ் கால்ட் மேட்டர். முதல்ல வந்து அது ஸ்டோனு, தட் இஸ் நாட் அ ரெகுலர் ஷேப்டு, வேறஸ் எ கியூப் இஸ் அ ரெகுலர் ஷேப்டு. த டெக்னிக்கல் டிஃப்ரென்ஸ் இது வந்து இது மேலெழுந்த வாரியே என்ன மாதிரி ஒரு லேமனுக்கு ஓகே. ஆனால் சந்தானாவுக்கும் நித்யஸ்ரீக்கும் இது ஓகே கிடையாது. ஏன்னா யூஆர் ஆல் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ இது உங்களுக்கு ஓகே கிடையாது. இவ்வளோ எக்ஸ்ப்ளனேஷன் பத்தாது. என்ன வேணும்னா ரிஜிட் பாடி, த இன்டர்னல் ஃபோர்ஸஸ் பிட்வீன் த மாலிகூல்ஸ் ஆர் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ பார்ட்டிகல்ஸ் இன்டர்னலி வில் ரிமைன் சேம், வில் பி சேம். சப்போஸ் தேர் ஆர் அபவுட் 100 particles in a stone. ஒரு 2 பார்ட்டிகளுக்குள்ள என்ன டிஸ்டன்ஸ் இருக்கோ அதே மாதிரி இன்னும் 2 பார்ட்டிகல் டிஃப்ரென்ஸ் இருக்கும். தேர் ஆர் 100, 1 2 3 4 5 6 அப் டு 100. 1க்கு 2க்கு உள்ள டிஸ்டன்ஸ் என்ன இருக்கோ அதே மாதிரி தான் 98க்கு 99க்கு இருக்கும். ஈக்குவல் டிஸ்டன்ஸில் அது டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கும். இன்னும் ரெகுலர் ஷேப்ட் பாடிலையும் ஈக்குவல் டிஸ்டன்ஸில் தான் அந்த பார்ட்டிகல் வில் பி டிஸ்ட்ரிபியூட்டட். பட் த சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஆஃப் த ரெகுலர் ஷேப்ட் பாடி வில் பி அட் த ஜியோமெட்ரிக் சென்டர் ஆஃப் த பாடி. Whereas in a rigid body, the center of gravity of the body need not necessarily be the geometric center of the body. இப்போ ரெகுலர் ஷேப்டு பாடி ஒரு க்யூப்னா அதை வந்து அதனுடைய அந்த விட்டமாக நம்ம அதை அந்த கனெக்ட் பண்ணால் அது நடுவால் எங்கே கிராஸ் ஆகுதோ அதுதான் அதனுடைய ஜியோமெட்ரிக் சென்டர்னு கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா?
அதுதான் அங்கே தான் சென்டர் ஆஃப் கிராவிட்டியும் வில் ஃபால். whereas in a rigid body the geometric center and the center of gravity not necessarily the same point, it could be different point, பக்கம் பக்கமாக இருக்கலாம், இது டிஃப்ரெண்ட் பாயிண்ட். இதைத்தான் நான் ஒரு ஜோக்காக சொன்னான்னு தெரில, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? எங்கள் மறுபடியும் லைக் மை சன்ஸ் ஏஜ் போகிறேன், அவன் ஒரு தடவை இது இந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டி எடுத்துகிட்டு இருந்தாங்களாமா. நான் அவனை கூப்பிட்டு வரும்போது என்னடா எடுத்தாங்கன்னு கேட்டேன். என்னமோ சென்டர் ஆஃப் கிராவிட்டின்னு எடுத்துகிட்டு இருக்கிறார், அந்த ஆளுக்கு என்ன வேலை ஏதோ எடுத்துகிட்டு இருப்பார், அப்படி இப்படி தான் பேசுவான், ரொம்ப தெனாவெட்டாக பேசுவான். அவர் ஏதோ எடுத்துகிட்டு சென்டர் ஆஃப் கிராவிட்டி என்னமோ எடுத்துகிட்டு இருந்தாரப்பா அப்படின்னு. வாட் இஸ் மென் பை சென்டர் ஆஃப் கிராவிட்டின்னு நான் கேட்குறேன். அவன் நான் முன்னாடி ஸ்கூட்டில் உட்காந்துங்க, பின்னாடி காணும். அப்பா ஒன்றும் இல்லைப்பா, சென்டர் ஆஃப் கிராவிட்டின்னா த சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஆஃப் அம்மா இஸ் நாட் அட் த சென்டர் ஆஃப் த பாடி அப்படின்ட்டான். சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஆஃப் அம்மா, தட் இஸ் மை ஒய்ஃப், அவங்க அம்மா இஸ் நாட் த சென்டர் ஆஃப் த பாடி அப்படின்னு நான் சொல்லிட்டேன். டே உண்மையாகவே கான்செப்ட் புரிஞ்சுட்டடா அப்படின்ட்டேன். பிகாஸ் மை ஒய்ஃப் இஸ் கொஞ்சம் அந்த வயிறு பெருசாகி கொஞ்சம் ஒபீஸாக இருப்பாங்க. ஒபீஸ்னா தெரியுமா? ஹலோ, ஒபீசன் என்ன? சார் குண்டா, நியூட்ரிஷனுக்கு மேல சார். ஆமாம், குண்டா இருப்பாங்க, கொஞ்சம் வயிறு கொஞ்சம் அப்படியே இப்போ நல்லாயிட்டாங்க, முதல்ல அப்படி இருப்பாங்க. அப்போ வந்து அது சென்டர் ஆஃப் த கிராவிட்டி ஆஃப் தட் பாடி இஸ் கெனாட் பி த ஜியோமெட்ரிக் சென்டர் ஆஃப் த பாடி இல்லையா? அதை அன்றைக்கி சொல்லி கொடுத்துருப்பாங்களான்ருக்கு. அவன் அந்த இதில் வரும்போது அப்பா அம்மா சென்டர் ஆஃப் கிராவிட்டி இஸ் நாட் அட் த சென்டர் ஆஃப் அவர் பாடி, ஃபினிஷ்ட் அப்படின்னா அப்புறம் டே நீ எல்லாம் புரிஞ்சுட்டடா அப்படின்ட்டு நான். ஸோ அது எவ்வளோ அப்ளை பண்ணியிருக்கான்னு பாருங்கள். அது மாதிரி நான் வாட் ஐ வாண்ட் யூ பீப்புள் டு அப்ளை தட் இன் ரெகுலர் டே டு டே லைஃப், தென் யூ வில் நெவர் ஃபர்கெட் தட் சயின்ஸ். அப்படி இப்படி இருந்தால் ஃபர்கெட் பண்ணுவீங்களா சந்தானா? ஆமாம், இப்படி நீங்கள் அப்ளை பண்ணுங்கிறேன் நான். ஒரு இடத்துல ரிஜிட் பாடின்னு கொடுக்குறாங்க உங்கள் புக்கில், ஒரு இடத்துல ரெகுலர் ஷேப்ட் பாடின்னு கொடுக்குறேன். ஏன்டா இவன் இப்படி கொடுக்குறான் அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்கணும் உங்களுக்கு. why are they giving one place rigid body, in another place regular shaped body? In one place they are giving body and matter and solid, இப்படி என்ன வித்தியாசம் அப்படின்னு நீங்கள் you have to ask that question for yourself and find out what is that small difference between these two terms. That is very important. Okay, புரிஞ்சுதா? The rigid body, the exact explanation given in the book அப்படியே படிக்கிறேன். Rigid body in which the distance between different particles remain constant. Regular shaped bodies with uniform mass distribution, center of mass always lies at the geometric center. Adha vidyasam. Okay, go to next. True or false? Yaar solreenga? Nityasiri solittu paakalam. Try pannatum. In sliding, the translational motion is more than rotational motion. மெதுவாக படிங்க, எல்லாருக்கும் புரியும் படிங்க, யாருக்கும் புரியக்கூடாதுன்னு நினச்சிட்டு படிக்கக்கூடாது. In sliding, the translational motion is more than rotational motion அப்படிங்கிறாங்க. டிரான்ஸ்லேஷனல் மோஷன்னா அதாவது நேர்கோடில் லாஞ்சிடியூடினல் மோஷன். அது இப்போ ஒரு ஸ்லைடானா என்ன ஆகும், ஒரு மேலேருந்து கீழே ஸ்லைட் ஆகுறீங்கன்னா அந்த டைரெக்ஷனில் வர பேர் டிரான்ஸ்லேஷனல் மோஷன் பேர். ரொட்டேஷன் மோஷன்னா அந்த இன்னும் அது அந்த பெர்பெண்டிகுலர் டைரெக்ஷனில் மூவ் பண்ணுறதுக்கு ரொட்டேஷனல் மோஷன். இப்போ ரொட்டேஷன் மோஷன் அதிகமாக இருந்தால் அந்த குழந்தையோ அந்த பொருளை ஸ்லைட் ஆகுமா? இப்போ ஒரு பொருளை வந்து ஒரு இதில் சர்க்கிளில் இருக்கு இல்லையா, உங்கள் இதில் பார்க்கில் அந்த ஒரு குழந்தை மேலேருந்து கீழே சறுக்குது, அப்படி சறுக்கி கீழே வந்து அந்த கீழே மண்ணில் வந்து அது கால் படுது அப்படின்னா என்ன அர்த்தம்னா அது ஸ்லைட் ஆகுது. Then the translation motion is more than the rotation motion. That is why it is able to சறுக்கி கீழே வர முடியுது, ஸ்லைட் ஆகி கீழே வர முடியுது. ஸோ in a sliding the translational motion is more than the rotational motion. ஓகே, இப்போ ஒரு கேள்வி கேட்குறேன். இப்போ ரொட்டேஷனல் மோஷன் டிரான்ஸ்லேஷன் மோஷன் விட ஸ்லைடிங்கில் அதிகமாக இருந்தால் என்ன ஆயிருக்கும்? இஃப் சப்போஸ் ஸ்லைட் ஆகும்போது ரொட்டேஷன் மோஷன் அதிகமாகி டிரான்ஸ்லேஷன் கம்மியாக இருந்தால் என்ன ஆயிருக்கும்? சார் ஒரே பொசிஷனில் நின்றுட்டு இருக்குமா சார்? இல்லை, அது அப்படியே அந்த அந்த சர்க்கிள்லேருந்து வெளியே அப்படியே வெளிவந்து குதிச்சிருக்கும். இந்த ரொட்டேஷன் மோஷன் அதிகமாக இருந்தால் என்ன ஆகும்? அது வந்து இப்போ ஒன்றும் இல்லை, கர்வெல்லாம் எடுக்கிறீங்க இல்லையா, கார்லேயோ பைக்லேயோ கர்வ் எடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா அந்த ஆக்சுவல் டிரான்ஸ்லேஷனல் மோஷன் வந்து அது கர்வ்டு மோஷன். ஓகே, பட் அந்த கர்வ்டு மோஷனை விட அந்த ரொட்டேஷன் மோஷன் அதிகமாக இருக்கனால தான் அப்படியே உருண்டு கொண்டு கீழே பள்ளத்தில் விழுந்துடுறாங்க. பார்த்துருக்கீங்களா? ஏன்னா அப்போ ரொட்டேஷன் மோஷன் மோர் தேன் த டிரான்ஸ்லேஷனல் மோஷன் அதுக்கு பேர். ஓகே,
இதெல்லாம் நீங்கள் இப்போ கோயம்புத்தூரில் ஒரு ஒரு பாலம் கட்டினாங்க. அந்த பாலத்தில் இதுவரை 3 ஆக்சிடென்ட் ஆகிப்போச்சு. புது பாலம் கட்டியே ஒரு மாதம் தான் ஆச்சு. 3 ஆக்சிடென்ட் ஆகி அதாவது போய் இங்கே திரும்பினா அவன் அந்த ரொட்டேஷன் அதிகமாகி அப்படியே அந்த பாலத்தில் அந்த பேரப்பட்டு வால் ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது. அதை தாண்டி உளுந்து கீழே 40 அடி கீழே விழுந்து செத்து போயிட்டாங்க 2 பேர். ஒருத்தர் பேரப்பட்டில் வாலில் அடிபட்டு ஆஸ்பத்திரியில் இருக்கார். ஸோ இட்ஸ் பிகாஸ் ஆஃப் த ரொட்டேஷனல் மோஷன் இஸ் மோர் தேன் த translational motion. சாரி. ஓகே, கோ டு நெக்ஸ்ட். ஓகே, இது பாருங்கள், இது பார்க்கும்போது புரியும். இது யார் படிக்கிறீங்க? ஸ்வேதா படிங்க. ஸ்வேதா இஸ் தேர் ஆர் எனிபடி? சமிதா? In slipping, the rotational motion is more than translational motion. இப்போ என்ன ஆகுதுன்னா அந்த ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துடுறாங்கல்ல, அப்போ என்ன ஆகுது? ரொட்டேஷனல் மோஷன் இஸ் மோர் தேன் த டிரான்ஸ்லேஷனல் மோஷன். கரெக்டா? இப்போ புரியுதா ரெண்டுக்கு? ஹலோ? Yes, sir. நீங்கள் அது புரிஞ்சுக்கணும். அது நீங்கள் புரியுறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அது. ஓகே, வெரி குட். ஸோ இந்த ஸ்லிப்பிங்க்கும் ரொட்டேஷனுக்கும் என்ன ஸ்லைடிங்க்கு என்ன வித்தியாசம்? நம்ம ஒரு தூளியில் ஒரு இதில் சர்க்கிளில் ஸ்லைட் பண்ணுறோம். நம்ம ஒன்று அப்படி அந்த பக்கம் சைடில் ஒன்று உழுகுறதில்ல, நேராக கீழே மண்ணில் கால் படுது. ஏன்னா அப்போ நம்ம இந்த மோஷன் இஸ் மோர் தேன் த ரொட்டேஷன் மோஷன் வேறு ஏதோ இருந்தாலும் ரொம்ப அதிகமாக இருந்தால் நம்ம சைடில் விழுந்துருவோம். நிறைய பேர் இந்த இந்த மேம்பாலத்துலலாம் போய் பைக்கில் திரும்பும்போது அந்த மோஷன் அதிகமானதுக்கு தான் அந்த காரணம். ஓகே, அடுத்தது பாருங்கள். Question 13. This Santana I think can answer நினைக்கிறேன். Santana, can you answer this? Sir, 3 into 10 power 24. இதுக்கு சந்தானாவுக்கு இன்றைக்கி மத்தியானம் சாப்பாடு கிடையாதுயா, உங்கள் அம்மாட்ட சொல்லிடுறேன். சார், உங்களுக்கு தப்பாக சொன்னால் மத்தியானம் சாப்பாடு கிடையாது. சாரி சார். சொல்லு, இப்போ தப்புன்னு சொல்லிட்டேன், ரைட் சொல்லு. சாரியெல்லாம் வேண்டாம் எனக்கு. உங்கள் சாரி வச்சு எனக்கு நான் பூரியாக சாப்பிட போகிறேன். நீ கரெக்டாக சொல்லணுன்றது தான் என்னுடைய ஆசை. யார் வேணா சந்தானா மட்டும் இல்லை. சொல்லுங்கள் சார். ஏர் மீடியம்ல தானே சார் லைட்? இல்லை ஸ்பீட் லைட் இன் வேக்யூம் கேட்குறாங்க. இல்லை வேக்யூம்லையும் போகும். அது என்ன ஸ்பீட்? 3 into 10 to the power 8 ms minus 1 3 sir. into 10 power 8 meter per second because it is speed meter per second. Okay, very good. ஓகே, வேறு யார் சொன்னாங்கிறது முக்கியம் இல்லை, நம்ம கரெக்டாக புரிஞ்சிட்டோமாங்கிறது தான் முக்கியம். அடுத்தது கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் அப்படின்னு பெரிய ஜி போடுவோம். கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் பெரிய ஜி, அது என்ன சொல்லுங்க பார்க்கலாம். 9.8 meter per second square. கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் அது ஒரு ஃபோர்ஸ்ன்னு நினைக்கிறேன். Yes, acceleration sir. ஆக்சலரேஷன். ஆமாம் ஆக்சலரேஷன். அப்போ 9.8 meter per second square sir. அது ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. கான்ஸ்டன்ட் என்ன சொல்றாங்க? இந்த கான்ஸ்டன்ட் 6.67 into 10 power 11 அப்படிங்கிறது என்ன? 6.67 into 10 power 11 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் பை கேஜி ஸ்கொயர் பர் கேஜி ஸ்கொயர். சரியா? கரெக்டாக பார்த்துக்குங்க. என்னோட ஆன்சர் கரெக்டு, பட் நீங்கள் புரிஞ்ச விதம் நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்குங்க. யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட் அப்படின்னு ஒன்று இருக்க மாட்டேருக்கு. அது என்னது? வாட் இஸ் தட் வேல்யூ? அது பெரிய ஆர்ல போடுவாங்க. பெரிய ஆர், சின்ன ஆர்ல பெரிய ஆர். 8.314. எஸ், 8.314 ஜூல்ஸ் பர் மோல் பர் கெல்வின். சொல்லுங்க ஒரு தடவை சந்தானா. 8.31 ஜூல்ஸ் பர் மோல் பர் கெல்வின். சரியா? ஓகே சார். அது நீங்கள்லாம் தெரிஞ்சுக்கோ. நீங்களாம் அடிக்கடி படிக்கிறது. நானே உங்கள் கிளாஸில் உட்காரும்போது அப்புறம் ஹூ இன்வென்டட் திஸ், யாரெல்லாம் இதை இன்வென்ட் பண்ணாங்க அப்படின்னு கேட்குறாங்க. லா ஆஃப் இனர்ஷியா யார் இன்வென்ட் பண்ணாங்க? நியூட்டன் சார். நியூட்டனா? நல்லா பாருங்க. லா ஆஃப் இனர்ஷியா நியூட்டன் அதை யூஸ் பண்ணிட்டாருன்னு தான் சொல்லலாம். லா ஆஃப் இனர்ஷியா முதல்ல அதை இன்வென்ட் பண்ணவர் கலீலியோ. அடுத்து லா ஆஃப் கிராவிடேஷன், இது யார்? நியூட்டன் சார். இவர் நியூட்டன். மேக்னட்டிசம், இது எக்ஸாமுக்கு வருமானு தெரியாது, பட் வந்துட்டானே இந்த நீட்லலாம் வந்தாலும் வந்துடும். வில்லியம் கில்பர்ட் அப்படிங்கிறவர் தான் மேக்னட்டிசத்தை கண்டுபிடி. ஃப்ளூயிட் டைனமிக்ஸ் போன வாரம் படிச்சிங்களே, யார்? என்ன பிரின்சிபல் படிச்சிங்க? ஏதோ பிரின்சிபல் படிச்சிங்களே.
போன வாரம் நம்ம கெமிஸ்ட்ரி வாத்தியார் தான் சொல்லி கொடுத்தாரு, மனிஷ் சொல்லி கொடுத்தாரு. என்ன சொல்லி கொடுத்தாரு? பாஸ்கல். பாஸ்கலா சொல்லி கொடுத்தாரு. என்னமோ பெர்னோலிஸ் தியரம்னு சொன்னாரா? எஸ் பிரின்சிபல், பெர்னோலிஸ் பிரின்சிபல். அந்த பெர்னோலிங்கிறவர் ஒரு ஆள், டேனியல் பெர்னோலிங்கிறவர் தான் ஃப்ளூயிட் டைனமிக்ஸ் கண்டுபிடிச்சிருக்காரு. அப்புறம் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் அதை வந்து கண்டுபிடிச்ச பேர் கிளாசியஸ் அண்ட் கெல்வின், 2 பேர் போட்டிருக்காங்க. ஃபோர்ஸ் பிட்வீன் 2 பேரலல் கரண்ட்ஸ் அது கண்டுபிடிச்ச ஒரு பேர் என்ன? அது கண்டுபிடிச்ச ஒரு பேர் வந்து ஆம்பியர். அவர் பேரில் தான் இந்த யூனிட்டே இருக்குது, ஆம்பியர் அப்படின்னு. கரண்ட் இது. ஓகே, ஓகே, எலக்ட்ரிக் கரண்ட் யூனிட். அடுத்தது பாருங்கள், கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிறேன் ஸோ தட் நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாங்கிறதுக்காக. ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? நித்யஸ்ரீ படி. Net or cube produces turning motion in rigid object. எப்பவுமே இந்த டேர்னிங் மோஷன் வந்து அந்த உண்டாக்குற அந்த ஒரு இதுக்கு பேர் டார்க்குன்னு பேர். அதுக்கு டார்க் அப்படின்னு பேர். படிச்சிங்களான்னு தெரியல, இது படிச்சிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். நான் கிளாஸ் அட்டன் பண்ண வரல இது எடுக்கலை. ஒன்று வந்து ஃபோர்ஸுன்னு படித்தோம், இன்னொன்று இம்பல்ஸுன்னு படித்தோம், இது டார்க்குன்னு பேர். ஸோ அது வந்து இந்த டேர்னிங் மோஷனை உண்டாக்கும். டார்க்கு தான் ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ் வரும், இம்பல்ஸ் வந்து ஃபோர்ஸ் இன்ட்டு டைம் வரும். ஃபோர்ஸ் நமக்கு தெரியும், அது தனி. ஸோ நெட் டார்க் ப்ரொடியூசஸ் டேர்னிங் மோஷன் இன் ரிஜிட் ஆப்ஜெக்ட். எஸ், ட்ரூ. ஓகே, அடுத்து இது வந்து சந்தானா சொல்லுவார்னு நினைக்கிறேன். சொல்லுங்க பார்க்கலாம் சந்தானா. வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் ஈக்லிபிரியம்? வாழ்க்கையில் என்னென்ன ஈக்லிபிரியம் இருக்குது? சரி, யார் இப்போ 11th ஸ்டாண்டர்ட் படித்தவங்க, இப்போ என்ன மாதிரி ஆளுக்கு 60 வயசு ஆளு கேட்டேன்னு வச்சுங்க, வாட் ஆர் ஈக்விலிபிரியம்? நான் சொல்வேன் ஒய்ஃப் ஈக்விலிபிரியம், மதர் இன்லா ஈக்விலிபிரியம், மதர் ஈக்விலிபிரியம், ஃபாதர் ஈக்விலிபிரியம், ஃபாதர் இன்லா ஈக்விலிபிரியம் அப்படியெல்லாம் சொல்லுவேன். பட் உங்கள் இதில் ஈக்விலிபிரியம் என்ன? ஸ்டேபிள், நியூட்ரல், அப்புறம் அன்ஸ்டேபிள். சரி, ஸ்டேபிள் ஈக்விலிபிரியம், அன்ஸ்டேபிள் ஈக்விலிபிரியம், நியூட்ரல் ஈக்விலிபிரியம், கரெக்ட். அது போக இன்னும் நிறைய இருக்குது, மொத்தம் 7 ஈக்விலிபிரியம் இருக்குது. சரியா படிக்கல அந்த மெட்டாஸ்டேபிள் ஈக்விலிபிரியம். மெட்டாஸ்டேபிள் சார். மெட்டாஸ்டேபிள்னு ஒன்று இருக்குது, அது தெரியல எனக்கு. டிரான்ஸ்லேஷனல் ஈக்விலிபிரியம், ரொட்டேஷனல் ஈக்விலிபிரியம், ஸ்டாட்டிக் ஈக்விலிபிரியம், டைனமிக் ஈக்விலிபிரியம், ஸ்டேபிள் ஈக்விலிபிரியம், அன்ஸ்டேபிள் ஈக்விலிபிரியம், நியூட்ரல் ஈக்விலிபிரியம். இது என்ன, ஒவ்வொன்று என்ன என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அது ஒவ்வொன்று என்ன என்பதை இப்போ உங்களுக்கு கொஞ்சம் காமிக்கலான்னு நான் ஆசைப்பட்றேன். பாருங்கள், இதுதான் அந்த ஒவ்வொன்று, இதுதான். இருங்க, ஏன்னா இது நீங்கள்